இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேடியோ பட்டன்ஸை எப்படி நம்ம வெப்சைட்டில் ஹேண்டில் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு QA ப்ராக்டிஸ்க்கான ஒரு வெப்சைட் தான். இதில் ரேடியோ பட்டன் 1 2 3 3 இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து டிசேபிள்டாக இருக்குது. இந்த ரேடியோ பட்டனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா வாங்க நம்ம இப்போ VS Code போய் நான் உங்களுக்கு கோட் பண்ணி காட்டுறேன். வழக்கம் போல் நம்ம டைம்ன்ற லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கிறோம், வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிக்கிறோம், அப்புறம் பை அப்படின்ற இன்ட்ராக்டிங் டூலை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபர்தராக டிரைவர் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நம்ம அந்த வேரியபிள் லான்ச் பண்ணிவிட்டு வெப் டிரைவர் குரோமை லான்ச் பண்ணிக்கலாம். யூஆர்எல்ல அந்த லிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டிரைவர் கெட் யூஆர்எல் போட்டுக்கலாம். இப்போ டைம் டாட் ஸ்லீப்பில் கொடுத்துட்டு பிரிண்ட். ஏன் இப்போ நான் பிரிண்ட்டில் போகிறேன் அப்படின்னா நான் வந்து இதை வந்து செலக்டடாக நான் இது பண்ண போகிறேன். இஸ் செலக்டட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த இஸ் செலக்டட் மெத்தட் மூலமாக நம்ம கிளிக் பண்ணதே இல்லையான்னு சொல்லிட்டு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வர வைக்க போகிறேன். அதுக்காக அங்கே பிரிண்டர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வாங்க நம்ம ஐடியை வந்து பிக் பண்ணிட்டு வரலாம். முதல்ல நம்ம ரேடியோ பட்டன் 1 தானே வேணும். ஸோ அதுக்காக ரேடியோ பட்டன் 1 எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் வந்து செலக்டர் ஹப்னு பேர். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் தனியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. ஈஸியாக ஐடியா வந்து பிக் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் அது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ரேடியோ பட்டன் 1 அப்படி கொடுத்துருக்குங்களா. இங்கே இஸ் செலக்டட் டாட் இஸ் செலக்டட்னு கொடுக்கணும். ரேடியோ பட்டன் இந்த இதுக்குள்ளே டாட் இஸ் செலக்டட். இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த இது வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து அது ட்ரூன்னு இல்லை ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா, அதை நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு டைம் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்காக டைம் டாட் ஸ்லிப், டைம் டாட் ஸ்லிப்பில் ஒரு 1 செகண்ட் கொடுத்துருக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம வந்து இதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெண்டாவது நம்ம இது செலக்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக மறுபடியும் அது உள்ள போவோம். இது வந்து ரேடியோ பட்டன் 2. இந்த ரேடியோ பட்டன் 2ல் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஐடியை மட்டும் காப்பி பண்ணி கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரேடியோ பட்டன் 2. அப்புறம் வழக்கம் போல் டைம் டாட் ஸ்லீப்பில் ஒரு 1 செகண்ட் கொடுத்துக்கலாம். ஒரு வாட்டி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வாங்க மூணாவது ஒரு பட்டன் இருக்குது. மூணாவது பட்டனில் இருக்கிற இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் அண்டு காப்பி ஐடி. அந்த காப்பி பண்ணதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எதுலனா இந்த இதில் பேஸ்ட் பண்ணிட்டோம். அதை ரேடியோ பட்டன் 3 வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதோட ரேடியோ பட்டன் 4 போய்க்கலாம். இது வந்து டிசேபிள்டாக இருந்தாலும் இதோட எக்ஸ்பாத் நம்ம எடுக்கணும். அதுக்காக எக்ஸ்பாத் நான் ஃபைன் பண்ணிக்கிறேன். காப்பி ஐடி. இப்போ இந்த எக்ஸ்பாத்தை கொண்டு வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சு, அவ்வளோதான். நம்மளோட இது வந்து ஒர்க் ஆகுதான்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இதில் இஸ் செலக்டட் அப்படின்ற மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நம்பர் 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், க்ரோம் டிரைவர் ஓப்பன் ஆகுது. ரேடியோ பட்டன் 3ல் ஆல்ரெடி இருக்குது. இப்போ அது வந்து ஒரு எரர் வருது. ஸோ என்ன எரர்னு நம்ம பார்க்கலாமா. இதில் என்ன எரர் பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே நம்ம கிளிக் பண்ணல, வெறும் செலக்ட் பண்ண மட்டும் சொல்லியிருக்கோம். அதை நம்ம கிளிக் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா. அதுக்காக டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி ரேடியோ பட்டன் 1 அப்படின்னு ஒரு ஐடி இருக்குது. டாட் கிளிக். அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் நம்ம கீழே போட்டுக்கலாம். கிளிக் பண்ணால் தானே அந்த ஃபங்க்ஷன் நடக்கும், அது வரைக்கும் நடக்காது இல்லையா. அதுக்காக அந்த கிளிக்கிங் இந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறேன். இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணுறோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ம் 2 கிளிக் ஆயிடுச்சு, 3 கிளிக் ஆயிடுச்சு, 4 வந்து கிளிக் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாமா? அவுட்புட் பாருங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கு, அந்த செஷனோட வந்திருக்கு பாருங்கள், எலமெண்ட்டோட. ஸோ நம்ம கோடு வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. இப்படி தான் நம்ம வந்து இதில் வந்து ரன் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.